ஹாய் ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க நம்புனேன். இன்றைக்கி நம்ம புள்ளி கேமுடைய பார்ட் 6 ஐ திங்க். ஆமாம், 6ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ண வந்திருக்கேன். ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிரீசஸ் ஒருத்தன் எவனோ அவன் பேர் ஜேரியா ஏதோ ஒன்று. அது அந்த பேர் ஒழுங்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஏதோ ஒன்று அவன்கிட்ட உன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அது அவன்கிட்ட அவனை கேட்க சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அவரெல்லாம் யாரு ஏங்க இப்படி போகலாமா? எல்லாரும் ஸ்னோ, அதாவது இப்போ கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா என்னடா சிரிப்பு, அது கரெக்டு. ஓகேங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம டீசெண்டாகவே போயிடலாம். இப்படி போனால் கடைசியில் ஊரே சிரிக்கும் நம்மளை பார்த்து. ஓகேவா? ஸோ அவன் கேட்கும்போது போடாடி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். கிரீசஸோடய ஒரு பாஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ வரைக்கும் மக்களை நான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன், டெனின்னு ஒரு பூட்ஸ். ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, ஹெட்டுக்கு நம்ம என்ன இந்த தோப்பா வேணாம், நம்ம இல்லை இது நல்லா இருக்கு. எதை எடுக்கலாம்? ஓகே, நான் யூஸ்வல் ஹேர் ஸ்டைலே வச்சுட்டேன். மொட்டையை அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்க. அப்படிங்க நான் இப்போ மிஷன் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கேன். பாப்பா என்ன மிஷன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் இந்த கேமில் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்மஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாலோவீன் இருக்குது. ஹாலோவீன் இருக்குது. ஓகே, என்ன கிளாஸு நம்ம சார் மிஷன் பண்ணலாமா? இல்லை கிளாஸே பண்ணலாம். மேலே இருக்கு என்ன கிளாஸு என்ன கிளாஸு. ஓகே, ஆர்ட் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ட் சூப்பராக இருக்கும். ஆர்ட் இதுதான் ஆர்ட் மிஸ். ஆர்ட் 2 ஆமாம். ஓகே, ஆர்ட் 2ல என்ன இருக்குது? நம்ம ஆர்ட் 1 எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆர்ட் 2 எப்படி? ஆர்ட் 2 ஓகே, வழக்கம் போல தான் பேக்கேஜிங்கை பிரிக்கணும். அதாவது பேக்கேஜை பார்த்தீங்கன்னா பிரித்து வைக்கணும். அதான் ஐயோ அப்பா ஒரு வழியா. என்னங்க ஹேண்ட் சிம்பிள், இப்போ புதுசாக ஹேண்ட் சிம்பிள் ஒன்று வந்துருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம அப்படியே ரேண்டமாக ஒரு லேயர் பை லேயராக நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒவ்வொரு லேயர் பை லேயராக நான் அப்படியே ஸ்மூத்தாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஒரு சைடு மட்டும் எப்படியோ நம்ம பெரிய கட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஒன்று அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலான்னு பார்த்தா முடியலை. இருங்க மக்களை, இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது இந்த மிஷனு. ஓகே, ஆர்ட் 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ஆர்ட் மாதிரியே தெரியல, ஏதோ பேக்கேஜிங் பிரிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பேக்கேஜ் எப்படி பிரிப்போம் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஆர்ட்டை சரி ஃப்ரீ ஆகணுங்க. நான் போய் மிஷனை போய் நான் உங்களை மீட் பண்ணேன். ஓகே மக்களே, மிஷன் எங்கே காட்டுன்னா அந்த கேஃபிடேரியாவில் தான் காட்டுது. அந்த எட்னாவுடைய மிஷன் தான் நினைக்கிறேன். என்ன மிஷனு? குக்ஸ் க்ரஷ்ஷா? எட்னாவுக்கு க்ரஷ் இருக்காங்களா? யார் அது? ஓகே, ஜிமியும் ஹேன்னு சொல்லிட்டா. ஓகே, எப்படி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கு அவனும் நல்லா இருக்கு. யார் அந்த லக்கி காயின்னு சொல்லும்போது ஐயோ கெமிஸ்ட்ரி சாரா? எப்படிங்க? ஓகே ஓகே ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு சொல்லி ஜிம்மி சொல்றான். அதுக்கு அவங்களும் லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்றான். எது உனிய பார்த்து ஐயோ அந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு ஃபேவர் ஒன்று பண்ணணுமா? டாக்டர் வாசிக்கிறது ஏதோ அவங்க டேட்டுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு கெஸ்ட் பேசணும்னு கூப்பிட்டுருவாங்க போல இருக்கு. இவளுக்கு தான் தெரியாது டேட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களுக்கு மிஸ் பிலிப்ஸோடைய பெர்ஃப்யூம் பாட்டிலு, கொஞ்சம் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெடேட்டிவ்ஸ். ஆமாம், அந்த ஸ்டெடேட்டிவ்ஸும் நீ பை பண்ண தேவையில்லை, 37க்கும் போய் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸ்டெடேட்டிவ்ஸ்னால் என்ன மக்களே? என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸ்டெடேட்டிவ்னா மெடிசினா? இருங்க, நான் கொஞ்சம் போய் கூகுள் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டெடேட்டிவ்னா என்னது? ஓகே மக்களே, ஸ்டெடேட்டிவ்னா மயக்க மருந்து. இந்த டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மயக்க மருந்து கேட்குறா.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமிஸ்ட்ரி டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பைத்தியம். இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி டீச்சரை பார்ப்போன்னு தெரியாது. ஓகே, இந்த பேரை நம்ம வந்து டைவர்ட் பண்ணணும். ஆனால் இது எப்படி பண்ணுறது? அதுக்காக தான் 5 எக்ஸ்ட்ரீமிஸ்டாக எடுத்துகிட்டு வந்தேன். இருங்க, என்ன பண்ணலாம்? ஓகே, நம்மளை பார்த்துட்டான். டே ஓகே, நம்மளால அப்படியெல்லாம் போக முடியாது. இவங்களை டைவர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? இருங்க, நான் கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் யோசிக்கணும் என்ன பண்ணுறது. வெளியேயும் ஒரு மார்க்கர் சைன் காட்டுது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாஃப் ரூமுக்கு போன மாதிரி போக முடியுமா? அந்த வெளியே வந்து இல்லை, அது வழியாக தான் டேரெக்டாக ஸ்கூல் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த டைரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கள்ளத்தனமாக போயிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. கண்ட இடத்துல எல்லாம் கிரிக்கிறானுங்க. ஓகே, இவங்களை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் போல இருக்கு. அவ்வளோதான், சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. எங்கே சேஸ் காணோம்? ஐயா சாமி, இங்கே வாங்கோ, வாங்கிறதுக்கு வாங்கோ. பஸ்ட் ஆயிட்டேனே, ஐயோ. ஓகே மக்களே, ஆக்சுவலி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அப்படியெல்லாம் டைவர்ட் பண்ண முடியாது. வேணா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? இல்லைங்க, கொஞ்சம் தூரமாக போயிட்டு பேசுனேன். இப்போ என்ன இந்த ஜிம்மி? ஓகே, என்ன? ப்ரொஃபஸர் எப்படி? ஓகே, என்ன இதை சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் ஜாய் வெறிகொண்டு தோத்துறானுங்க இவங்க. இறங்க இவங்களை வந்து சுத்த விடும். சுத்துதே பூமி. ஓகே, சுத்த விட்டாச்சு. இப்போ நம்ம சாஃப்ட் ரூமுக்குள்ள பூந்துக்க முடியும். ஓகே, இங்கே தான் மிஸ் பிலிப்ஸோடைய அந்த ஒரு பர்ஃப்யூம் பாட்டில். இன்னும் என்னென்னலாம் நமக்கு தேவைன்னா கேண்டீஸு, சாக்லேட்ஸு. கேண்டியாக இருந்தாலும் சாக்லேட்டாக இருந்தாலும் ஒன்று தானே. ஆமாம், சாக்லேட்டு, அதை சாக்லேட்னே சொல்லிடுறோம். கேண்டியெல்லாம் தேவையில்ல. சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெடேட்டிவ்ஸு. அதுலேயும் பாருங்களேன், எக்ஸ்பயரான ஸ்டெடேட்டிவை கொடுத்துருக்கோம். அதாவது குப்பைத்தொட்டியில் எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பயரான பொருள் தானே இருக்கும். ஸோ எக்ஸ்பயரான ஸ்டெடேட்டிவை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணுறதுக்காக தான் அந்த பைத்தியம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு. நம்மளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. நம்மளுக்கு வந்து காசு வேணுமா? காசு மட்டும் கிடைச்சிட்டா போதும். நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லாமே கிடைக்கும். காசு தான் நம்மளுக்கு முக்கியம். எவன் எக்கடி கேட்டாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் கெமிஸ்ட்ரி சார் நினச்சா கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. அதை காட்டு பண்ணி அந்த மனுஷனை என்ன பண்ணுவார் கொஞ்சம் கூட. அதுவும் அந்த மனுஷன் ரொம்ப வயசான ஒருத்தர். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஓகே, இங்கே தான் இருக்குது குப்பை தட்டி. இங்கே மேக்ஸிமம் போர்லாம் கூட இருக்கும். போகிறோம். ஓகே, இந்த ஹோம்லெஸ் மேன் அடித்ததுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்கு. நம்ம வந்து இந்த லேடரில் ஏறிடலாம். லேடரில் ஏறினா மேக்ஸிமம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா பஸ்டட் ஆகிட்டு. திரும்ப பஸ்டடு. ஸ்கூலில் கொண்டு வந்து இறக்கி விட்டானுங்க. மிஷன் திரும்ப ட்ரிகர் பண்ணுமா? ஆமாம் மக்களே, திரும்ப வந்துட்டேன். ஸோ இப்போ பிளான் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன் வழக்கம் போல. ஓ, நீங்கள் பார்த்தீங்களா அந்த டீட்டெயிலிங்கு? நம்ம வந்து வேகமாக விடும்போது அப்படியே கொஞ்சம் வந்து நிற்கும்போது ஒரு மாதிரி அப்படியே ஸ்லைட் ஆகுது. ஸ்கேட் போர்டும் ஸ்லைட் ஆச்சு. இப்போ அதே தான் இங்கே நடக்குது. நான் இந்த ஆளை அடிக்க போகிறது இல்லை, அது வேலை சுத்த விட போகிறேன். சரிங்க, லேடரில் ஏறிடலாம். முடிஞ்சா வாடா லேடரில் மேலே ஏறா. ஐம்பது இருந்தா இங்கே வந்து எக்காட்டன் இருக்குது. நம்ம வேணால் எக்காட்டன் எடுக்கலாம். ஓகே, இங்கே ஃபால் டேமேஜ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபால் டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, அந்த அளவுக்கு காலி. இங்கே 2 குப்பை தொட்டி இருக்குது. இல்லை, ஓகே, செடேட்டிவ்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த கருமத்தை சாப்பிட்டு பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன நடக்க போகுதோ அதை நினச்சாதாங்க இன்னும் கேவலம் பயங்கரமாக இருக்குது.
அந்த பைக்கு அவரை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஓகே மக்களே, நான் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்துட்டேன். பொருளை போய் கொடுக்க வேண்டியதா என்னாவுக்கு. பாவம் அந்த மனுஷன் என்ன பாடுபடுத்த போகுதோ. ஓகே, ஜிம்மே சொல்கிறா, என்ன எனக்கு உன் பொருளெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்பலை. ஓகே, ஐயோ, டேய் ஜிம்மி, கண்டது உலகராதரா. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஓகே, பர்ஃப்யூம் கேட்குறா, நம்மளும் கொடுத்துட்டோம். என்ன உடம்பு இங்க பர்ஃப்யூம் குடிக்கிறாங்க. இவ நர்வஸா இருக்காளாம். டாக்டர் வாசம் போறது நினைச்சு சரி போமா அப்படி சொல்லிட்டு போது ஓகே, இன்னொரு ஃபேவர் பண்ணணுமா இருக்கு. இன்னொன்னா என்னது? ஓகே, ஸோ எங்க இவ சரியான சைக்கோங்க. இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணு. ஐயோ, டாக்டர் வாசம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஓகே, have fun. Yeah, well, you know what you kids are like. You see a beautiful couple out on a date. ஏது நைஸ் கப்பிள். எது நீங்க ரெண்டு பேரும் இதை நான் நம்பணும். So listen. அதுதான் பண்ணணும் ஆக்சுவலி. Watch out for me and keep those disgusting kids away. தப்பே இல்லை, அப்படி பண்றது தப்பே இல்லை. ஓகே, இப்போ என்ன சொன்னானா, எனக்கு வந்து ஒரு நல்ல டேட்டுக்கு போகணும். இப்போ இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நைஸ் கப்பில் இருந்தால் அந்த டேட்டை வந்து ரூயின் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ நீ அதை வந்து என்னோட டேட் வந்து ரூயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீ அந்த கிட்ஸை வந்து என்னுடைய இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வை, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எது நீ வந்து ஒரு நல்ல கப்பல், காட்டு எருமையும் காட்டுப்பள்ளியும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த டாக்டர் வாசு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி மாதிரி தான் இருப்பான். அவன் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒல்லியாக தான் இருப்பான். ஹெட்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற சைஸில் இருக்கான். ரெண்டு பக்கத்துக்கு நல்ல காம்பினேஷன். நாசமாக போவீங்கடா. பேசாமல் நம்ம பேசாமல் டாக்டர் வாசை காப்பாற்றிடுவோமா? எனக்கு அப்படி தான் தோணுது. பட் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அவ, காசுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். காசுன்னா நம்மளுக்கு முக்கியம். ஓகே மக்கள், இங்கே தான் எட்னாவுடைய டேட் வந்து நடக்க போகுது. நான் கொஞ்சம் அந்த சைடுக்கு போய்க்கிறேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டால, இது வந்து ஒரு நல்ல கப்பலாம். ஒரு மொட்டை மண்டையும் ஒரு பெரிய பைத்தியம். ஓகே, வாட்ச் ஹவுஸ் ஓகே, ஏதோ வந்துட்டானுங்களே. என்ன யூ டோன்ட் வரி, ஐ டேக் கேர் அபவுட் தட். ஓகே, அவங்க வந்து கடையில். ஓகே, 1 2 3 4 5 6 இதை வந்துட்டானுங்களா வரானுங்களா 7. இப்படி ஓடி வர்றதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் இவனே அடிச்சுட்டு ஓகேயாச்சு. இதோ இவனை வந்து நேரத்தை மண்டையில் அடிக்க வேண்டியதான். ஹெவியாக அடித்தா ஏதாவது நடக்குவாங்க அவங்களுக்கு. ரூட் கிளியர். எவனும் இது வரைக்கும் வரவும் கூடாது. இதை வந்துட்டானுங்களா அவனுங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு தோற்ற வேண்டியதுதான். இங்கே ஒருத்தர் இருக்கான், என்ன அடிச்சு தோற்ற வேண்டியதுதான். போட்டா ஆகிட்டு எங்க நம்ம பேசாமல் இவங்களை வந்து என்ன ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி சாரை வந்து காப்பாற்றிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு காசு முக்கியங்க. ஜிம்மிக்கும் சரி எனக்கும் சரி காசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ காசு கொடுக்குறான்னு சொல்கிறான். ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவா, என்னென்னலாம் ஒரு 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க ஃபிசியோ மாட்டிக்கிட்டு ஆப்போம். இப்போ ஜாக்ஸ் வந்துட்டானுங்க, லைனாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஜாக்ஸன் தான் வாங்கி ஓடு நான் ஓடு. ஓகே ஸ்டேட்டஸை கொடுத்துட்டா போல இருக்கு. ஐயோ, பிசியோ சார் ஓடிடுச்சு, கெமிஸ்ட்ரி சார் ஓடிருங்க. அவ்வளோதான். இப்போ நீ எனக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி பயாலஜியும் சேர்த்து அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறா. இவ எதை மெயின் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஃப்ரீயாக விட்டுருங்க மக்களே, அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. பாவம், நம்ம வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டோம். அது ஒரு பிசாசு, அது என்ன பண்ண போகுதோ. ஃப்ரீயாக விட்டுருவோம் மக்களே.
அவங்கள வச்சு அவங்களுடைய கெமிஸ்ட்ரி டீச்சரை வச்சு க்ரஷ் ஆச்சு அப்படிங்க. ஓகே, ஸ்கூலுக்குள்ளே தான் மிஷன் காட்டுது, அதுவும் மேலே ஃப்ளோரில். இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் தீமுக்கு உண்டான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் ஆஃபீஸ் என்ன இருக்கு? ஓகே. ஓ, ஓகே ஓகே மக்களே, என்னன்னா நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களா ஹனிமூன்ல. இது அதான் இந்த கருமம் பிடிச்ச ட்ரெஸ் தான் இது. என்னங்க, ஐயோ ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஏதோ ரோட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு $2 இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த ட்ரெஸ்ஸு வெறும் $2 ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூலே என்னை பார்த்து சிரிக்குதுங்க. ஐயோ, நான் உடனே போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கிறிஸ்மஸ் டேக்கு ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுப்பானுங்க பார்த்தா ஒரு கரும்பு சித்து பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. வீணா போனவனுங்க. விலகுவீங்கடா நீங்கள், விலகுவீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரேக் வச்சா ஒன்னெல்லாம் நிற்காது, கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி தான் நிற்கிது. டீட்டெயிலிங். எனக்கு நான் போய் ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்றிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ இது எங்கே வழி இருக்குன்னு தெரில. ஓகே, மேலே போகட்டுமா? ஐயோ, கண்ணை அப்படியே கட்டுதுங்க எனக்கு. அப்படியே எனக்கு கொஞ்ச நாளாவே ஸ்லீப் இல்லை, எனக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லை. அது வேற ஒரு பிரச்சனை. எங்கே மிஷன் வருது? கடைக்குள்ளையாடா மிஷன் இருக்குது. இப்போ கூட பாருங்களேன், நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக விடும்போது அப்படியே நம்ம கால் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகுது. நீங்கள் அந்த நோட் பண்ணிங்களா? இது பனியால் நம்ம கால் அப்படியே வலிக்குது. இங்கே தான் மிஷின் காட்டுது. ஓகே. What's going on, sir? It's a club meeting downstairs. Go ahead. Thanks. I might check it out. கீழே இருக்காங்க அந்த கிளப், அந்த நர்ட்ஸோடைய அந்த மீட்டிங் வந்து கீழே இருக்காங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஃபன் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை நீ இந்த பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, நம்ம இங்கே பேடியோடைய சும்மா ஹை ஸ்கோரை நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம்னா நம்மளால் இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியுமா? இதுதான் அது. இதில் வந்து ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 800 எடுக்கணுமா? ஹை ஸ்கோர் 800க்கு மேலே. ஓகே, சூமோவா? ஓகே, இங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஃபிஷ்ஷு, ரைஸ், ஆப்பிள் எல்லாம் சாப்பிட முடியுமா? மித்த இருக்கிற பொருளை நம்மளால் சாப்பிட முடியாதா? அம்மா ஏங்க நம்மளை அப்படியே தள்ளி விடுதுங்க. இது இருங்க, நம்ம கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கலாம். ஓகே, 1. ஓகே, இது வந்து கெட்டு போனது மிச்சமானது இதெல்லாம் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா பாயசம் ஃபுட்டு. ஓகே, ரைஸு இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து ஹேண்டில் பண்ண. ஓகே, 1. மக்களே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னும் லாஸ்ட் அட்டம் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரை எடுக்கிறது ட்ரை பண்ணிக்கிறேன். நம்ம இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்குது. நம்ம வந்து டோட்டலாக நம்மளோட ஐயோ. ஓகே, இங்கே ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிக்க மாட்டானுங்க. அதுதான் இருக்கிற ஒரே காண்டு. ஹெல்த்து போச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து மற்றபடி அவ்வளோ எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், கேம் ஓவர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்குமா டாப் ஸ்கோரு, ஃபர்ஸ்ட் ஸ்கோரு. இருங்கடா, சிரிக்கிற நீ. இரு உனக்கு இருக்கு, இன்னும் கூட டைம் இருக்கு. இன்னும் சான்ஸ். மாவனே, நீ உங்களை எல்லாரையும் போட்டு தலைமை இந்த தொட்டு போக மாட்டேன் நான். இரு. ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பாருங்க. அப்படியே அந்த ஹிட்லர் தீம் இல்லைங்க இது இருக்கு பாருங்க, அந்த ஹிட்லர் மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, இந்த இடமே பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தாங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, அந்த ஹிட்லருடைய தீமில் தான் இருக்கு இந்த
பிளேஸு கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லரோடைய தீமில் தான் இருக்குது. ஓகே மக்களை, எப்படியோ அடிச்சு பிடிச்சி நான் வந்து 899 வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து தோத்தாலும் பரவாயில்ல, பட் நான் இதுக்காக பொறுமையாகவே கொஞ்சம் ஆடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டே அப்படியே ஸ்லோவான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 840 கிட்டே இருக்குது நம்மகிட்ட. 814 மக்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும். ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். 800 இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போனன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆப்பிள். ஓகே, ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டோம். பட் எனக்கு இது ஒரு பத்தாது. நம்ம வந்து இப்படியாவது ஒரு 900 எடுத்தாகணும். முடிஞ்சால் 1000 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 ஸ்கோர் வரைக்கும் கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முடிஞ்சாருக்கு அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டோடைய சைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. பட் ஆனால் எனிமீஸ் அவங்களோட ஃபுட் சைஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது பேட் ஃபுட்ஸோடைய சைஸ் ரொம்ப அவ்வளோதான். இதை வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, ரைஸ் மொத்தமாக 50 நம்மக்கிட்ட இருக்குது. 850 அது பர்சன்டேஜ் நம்மளுக்கு சாப்பாடு ஒரு பர்சன்டேஜ். எனக்கு 60 70 ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். 69 17 76 81 85 89 19 90. ஓகே, நான் மக்களை 19 எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இதில் 801 எடுத்தாலே போதும். அதாவது 810 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே போதும். பட் நம்ம 900 எடுத்துட்டோம். வின்னு மக்களே, நம்ம தான் வின்னு. பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரை நம்ம தான் எடுத்துருக்கோம். ஓகே மக்களே, ஓகே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஓகே, யாரெல்லாம் பெரியோடைய ஸ்கோரை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பாட்டில் கன் நான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இனி நம்ம வந்து ஒரு புது வெப்பன் ஒன்று கேட்டிருக்கு, இந்த பாட்டில் கன். இங்கேயே நம்மளால சேவ் பண்ண முடியும் போல. ஓகே, புக்ஸை காமிச்சு. ஓகே, செம்மையா இருக்குல்ல. ஃபியூச்சரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. எக்ஸிட் இங்கே தான் இருக்கு. இதான் எக்ஸிட்டா? ஓகே, இதுவும் தான் எக்ஸிட். அடா போயா. ஓகே, நம்ம வேறக்காக ஒரு மிஷன் பண்ண போறோம். இந்த ஹோம்லெஸ் மேனுக்காக நம்ம ஒரு மிஷன் பண்ண போறோம். பார்த்துக்கிடுவோம். ஓகே, இந்தாங்க சார். மனிதாபிமானத்தோட நம்ம வந்து வாழ்வோம் சார். என்னதான் நம்ம வந்து அந்த கெமிஸ்ட்ரி சாருக்கு வந்து ஒரு துரோகத்தை பண்ணாலும் மனிதாபிமானம் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களும் நம்ம வந்து பண்ணணும். அப்போதானே சமத்துவங்கிற விஷயம் இருக்கும். அதாவது நல்லா இருந்தால் கெட்டது இருக்கதானே செய்யும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முன்னேறும். ஓகேவா? எங்கதான் வழி போகுது? ஓகே, நான் மிஷனே இருக்கிற இடத்துல வந்துட்டேன். இங்கே என்ன மிஷனு? ஓகே, ஓகே, நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும்போது தம்பி தர்மம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் தான். ஓகே, ஜிம்மி சரி சரியாக தான் பேசுகிறேன். ஓகே, பார்த்தீங்களா சாண்டா வேஷத்தை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார், குட்டிக்கிறாங்க. கையில் ஒரு பாட்டில், பாக்கெட்டில் ஒரு பாட்டில். ஓகே சரி. I'm getting treated like a drunken fool, thrown out of the North Pole and put to... ஓகே, எங்க செத்துற தருவோம். அப்படியும் குடிக்கிறாங்க, இவனால் நிக்க கூட முடியலங்க. இவன் வந்து காசு கேட்டிருப்பான் போல இருக்கு. I can't imagine. I mean, the other kids was just abusing me. Okay. Be a pervert. Throwing snowballs at me. You're just like him. இவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இப்போ நானு? Which kids? ஓகே, those ones over there. The tough kids. Damn it. ஓகே மக்களே, போனா போகுது. நம்ம இவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய மிஷன்லாம் இல்லவே இல்லை. ஸோ பெரிய மிஷன் எதுவும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். நம்ம அதை பண்ணி விட்டுருவோம்.
Yeah, ஓகேவா? that's me. ஸோ வாங்க மிஷனுக்கு போய் பார்க்கலாம். Attacking me, ரொம்ப man. பேசுகிறாங்க இவங்க. I can't take it no more. What happens to the old days? I miss my Okay. Prancer. What? He was always my favorite. Not Rudolph. No. He was a prima donna. Oh. I'm falling apart here. Hey, listen, man. Where are these kids? Over there somewhere. ஓகே மக்களே, இவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறானா. நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ஆக்சுவலி ஸ்னோபாலை விட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா, வரவன் போகிறவன் எல்லாரையும் நம்ம வந்து ஸ்னோபாலை விட்டு அடிக்கணும். அதுதான் மிஷன். ஆனால் இவனுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணுமா? என்னடா ஆச்சு? ஏங்க என்னடா ஆச்சு? என்னது இது? ஐயோ, ஓகே, அது பக்குன்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஏங்க கிளிச் ஆகுறீங்க கேமு? ஐயா, ஓகே ஓகே மக்களே, அந்த மிஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சுத்தமாக என்கிட்ட ஐடியாவே இல்லை ஏன் அந்த மிஷன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வேறு மிஷனுக்கு வந்துட்டேன். இந்த மிஷனு, ஆமாம், இது ஜிம் சார் இல்லை, இவர் என்ன இங்கே பண்ணுறாரு? ஓகே Evening, sir. ஓகே, நம்மளை பார்த்தத உடனே ஏதோ ஒன்று ஹைட் பண்ணுறாரு. இவர் என்ன? ஐயா, இங்கேயா? ஓகே, இவரை வந்து பசங்களை தேடுறாராமா. எதுக்காகன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் வர பசங்களை வந்து சர்ச் பண்ணுறாரா. இது வரைக்கும் ஒரு பையனையும் அந்த இடத்துல பார்க்கலையாமா, அந்த ஸ்டோரில். டீச்சர்ஸை பார்த்தீங்களா சார்? ஓகே, அதுக்கு ஜிம்மி இந்த விஷயத்த சொல்லலாம். ஐயோ, அதனால இவர் வந்து கொஞ்சம் மேகசின்ஸை பை பண்ணாரு. இதில் இருக்கிற டேஞ்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நான் நம்பணும். ஓகே, இவனை என்னங்க பண்ணான்? பேசாம பிரின்சிபல் கிட்ட கோர்த்து விட்டுறலாமா? இன்னும் பேசுறான் பாருங்கன்னா ஏதோ உத்தமம் மாதிரி. ஓகே, இவர் ஏதோ இந்த வீக்கை வந்து ஒரு லாண்டரியோட இன்சார்ஜா இருக்கிறாராமா. இவருடைய ரிசர்ச் ஒர்க்னால அந்த க்ளோத்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. எது இந்த பிட்டு படத்தை பார்க்கறது அவருக்கு வந்து ஒரு ரிசர்ச். அந்த வேலையை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஓகே, அதுவும் எங்க இருக்குன்னா, ஓகே, என்ன டாபிக் மாறுது? ஏது? டேய் டேய், அட பாவி, ஏங்க கேர்ள்ஸ் டாம்ல இருக்கிற அந்த க்ளோத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணுமா? ஏது இவன் இந்த கர்மத்தை பார்க்கறதுக்கு ரிசர்ச்னு சொல்லி கடைசியில் நம்மளை வந்து வேலை வாங்க. நல்லா இருக்குடா, நல்லா ஸ்கூலு, நல்லா டீச்சர்ஸு, நாடு விளங்கிரும். அதுலயும் பாத்தீங்களா, அவர் வந்து ரிசர்ச் பண்றோம் இந்த அப்படி என்னதான் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாராம். மேகசின்ஸா படமானே தெரியல எனக்கு முதல்ல. நல்லா ஸ்கூல்ரா. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கெட்டவனா இருப்போம். ஆனா எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப கெட்டவனா இருக்கான் போல. ஓகே மக்களே, நான் வந்து கேர்ள்ஸ் டாம் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாமுக்கு. ஓகே, ஸ்னோபால்ஸ் எடுக்கலாம் நம்மளால். ஓகே, ஸ்னோபால்ஸை கலெக்ட் பண்ண முடியுது மக்களே. ஓகே, அங்கே வந்து இன்னொருத்தனை வந்து ஆக்சுவலி பிடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம எப்படி அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறோமோ அதே மாதிரி தான், பட் ஆனால் மாட்டிக்கிட்டான் அவன். ஸோ இதுதான் நம்மளுடைய கேப். நம்ம அப்படி பூந்துருவோம். ஓகே, கேர்ள்ஸ் டாம் இங்கே தான் இருக்குது. அந்த கேடு கெட்டவனுக்காக என்ன மாதிரி வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச், எது அந்த கருமத்தை பார்க்குறது உனக்கு ரிசர்ச். இவன் எதுக்காக லாண்ட்ரிக்கு வந்து இன்சார்ஜாக போட்டானுங்கன்னா தெரில. அதுவும் கேர்ள்ஸ் டாமில் இருக்கிற கிளாத்ஸை கலெக்ட் பண்ணணுமா? என்ன கிளாத்து? ஓகே ஓகே மக்களே, ஸோ மேபி அடுத்த வீடியோவில் ஆக்சுவலி நான் வந்து கிராணி போஸ்ட் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். கிராணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 3. ஆடே ஐய, அதே கலெக்ட் பண்ணணும். நாசமாக போச்சு. எனக்கு அப்போவே டவுட்டுங்க, அவனை பார்த்தாலே. அதுலேயும் அவன் சமாளித்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அடல்ட் ஸ்டோர்லேருந்து வெளியே வரும்போது, இல்லை நான் வந்து இந்த தவறான வழியில் போகிற பசங்களை தேடுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போனான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ரிசர்ச் ஆகலாம்.
என்னென்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா அவன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, இப்போ நான் எடுத்துட்டேன்னா நாசமாக போச்சு. இந்த ஒரு களவும் பிச்ச வேலை மட்டும்தான் ஜிம்மி பார்க்கல. இப்போ அதையும் பார்க்கறேன்னு கத்துவியா என்னைய பார்த்தோன்னே? ஏங்க இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி சொல்லுது, ஹாய் ஜிம்மி அப்படி சொல்கிறான். என்ன ஜிம்மி? ஓகே, ஜிம்மியோட தலை தொங்குதுங்க. அது ஏன்னு தெரில, ஏன் தலை தொங்குது அப்படி? ஓகே, ஐயா அவ்வளோதான், மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டானுங்க. அவ்வளோதான், வெளியே தோர்த்து விட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, ஜிம்மியோட தலை தொங்குதுங்க அப்படியே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிஷனும் எனக்குமே தலை தொங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மிஷனை முடிச்சுட்டு கிளம்பிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் மற்ற ஜிடி கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அதாவது ஒரு நம்ம வந்து ஃபுல் டே கேமில் இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு வந்து தூக்க கலக்கமே வராது. ஆனால் இந்த கேமில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க, தூங்க வருது. ஆனால் இப்போ நான் தூங்கினா மிஷன் போயிடுமா? எனக்கு அதுதான் டவுட்டு. இல்லைன்னா நான் போய் தூங்கிடுவேன், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. மிஷன் போச்சுன்னா அது வேறு பெரிய கஷ்டமாக போயிடும். ஓகே, அவன் நின்றாலே அப்படியே அவனுக்கு தூக்கம் வருதுங்க. ஓகே, நான் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இவன் தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம போய் அந்த மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா, வார்டன் மட்டும்தான் நம்மளை பார்த்தோன்னே கத்துறாங்க. மற்றவங்க எல்லாருமே பாய் சாப்பா கேர்ள்ஸ் டேம்குள்ளே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த பொண்ணு தான் கத்துது. இப்போ என்னடா எல்லாரும் ஓடுறீங்க? ஆர்டிமிஸ் தானே அது? ஆர்டிமிஸ் என்ன இங்கே பண்ணுறாங்க? ஓகே, அவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க போல இருக்கு. ஓகே, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, அப்படியே ஓட வேண்டியதான். ஓகே, ஆளுங்க வந்துட்டானுங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது பெட்டர். இது ஓகே, என்ன இது வழியாக போக முடியல? ஐயா, ஓகே, அப்படியே ரிட்டர்ன் போய் அவ்வளோதான். ஓகே மக்களே, இதுக்கு மேலே நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஓகே மக்களே, ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். அதாவது ஃபோனை வச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என் கூட ஒருத்தன் இருக்கான். நான் எப்போல்லாம் ஃபோனை கீழே வைக்கிறேனோ ஃபோனை வந்து எடுத்துகிட்டு கேம் விளையாடுறது. அதே மாதிரி தான் புலி கேம் விளையாண்டுருக்கான். என்னென்னா, அந்த மிஷன் போயிருச்சு. மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். பட் ஆனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியலை. இப்போ வந்து கேட்டதுக்கு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மழுப்புறான். ஓகே மக்களே, இதுதான் லாஸ்ட் எபிசோடு. ஏன்னா இதுக்கப்புறம் புள்ளியில் ஒரு அந்த மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் த்ரோ பண்ணுறது அது வந்து பக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஆக்சுவலி கேனி வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ், see you again.